ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இந்த சப்பாத்தியும் அப்படிதான். பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து சூப்பரா சாப்பிடுவான். ஸோ நான் வியானுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா செஞ்சு இன்னும் ஒரு 2 செஞ்சு வச்சுக்க போறேன் அவனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் வந்து வியானுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ வியானுக்கு வந்துட்டு நான் டே டு டே என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்றத வந்துட்டு என்னால் டெய்லி விலாகா வந்து கண்டினியூவா போட முடியல. ஸோ நிறைய பேர் அக்கா டெய்லி விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எவ்ரி ஃபுல் டே எனக்கு வந்துட்டு மார்னிங் என்ன கொடுக்குறேன் ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல, ரொம்ப சாரி. ஸோ நான் அவனுக்கு மீன்வேல் நான் மத்தியானம் என்ன கொடுக்குறேன், ஸ்நாக்ஸா என்ன கொடுக்குறேன் அப்படின்றத 1-2 ரெசிபிஸ் என்னால வந்துட்டு இந்த vlogல வந்து போட முடியுது. ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் வியானுக்கு வந்துட்டு என்ன லஞ்ச் கொடுக்க போறேன் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலா இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் புதுசா இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச். ஸோ ஒரு 8 மந்த்ஸ் மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபியா தான் இது இருக்க போகுது. ஸோ 7 மந்த்ஸ் வந்து வியானுக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த லஞ்ச் வந்து செஞ்சு அவனுக்கு கொடுக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு அக்கா ஃபிங்கர் ஃபுட் சொல்லுங்க அப்படின்னீங்க. ஃபிங்கர் ஃபுட்டாகவும் இது ஆக்சுவலா இருக்கும். இதுக்கு முன்னாடியுமே நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபிங்கர் ஃபுட்டுக்கான ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ஃபிங்கர் ஃபுட்டு மாதிரி தான். ஸோ கார்ன் தோசை அதெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல கொடுத்தாதான் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்றனால உங்க குழந்தைங்க சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். அப்படி நம்ம இன்னைக்கு சூப்பரான ஹெல்தியான சூப்பரா வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சூப்பரான ரெசிபின்னு சொல்லிட்டேன், டிஃப்ரெண்டான ரெசிபின்னு சொல்லிட்டேன். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான். என்னடா சூப்பரா டிஃப்ரெண்டா செய்ய போறாங்கன்னா திரும்பியும் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ சக்கரவள்ளி கிழங்கை வச்சு நம்ம செம்மையான ஒரு டிஷ் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி பண்ண போறோம். ஸோ நார்மலா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து பியூரியா கொடுத்துருந்துருப்போம். அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரவையோட சேர்த்து அந்த ஒரு அல்வா மாதிரி கன்சிஸ்டன்சில கொடுத்துருக்குறோம். ரைஸோட சேர்த்து அவங்களுக்கு வந்து சூப்பர் வெயிட் கெயின் ஆகக்கூடிய வந்துட்டு ஒரு ரைஸோட இதுவும் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு இது வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி செய்ய போறோம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை. அது எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்க வந்துட்டு எப்பயுமே சூஸ் பண்றப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட்டிஷாவும் இந்த மாதிரி பிங்கிஷாவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிழங்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சக்கரவள்ளி கிழங்க நல்லா வந்துட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போறேன். நீங்க வந்து தோல் பீல் பண்ணி கட் பண்ணி ஸ்டீம் பண்ணாலும் ஓகே தான், அது ஃபாஸ்டா ஸ்டீம் ஆயிடும். இல்ல அப்படின்னா இது 2ஆ கட் பண்ணி கூட நீங்க வச்சு நீங்க ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ சக்கரவள்ளி கிழங்குல ரொம்பவே நிறைய வந்து ஹெல்தி ஃபுட் இருக்கு. ஸோ சாரி, சக்கரவள்ளி கிழங்குன்றதே ஒரு ஹெல்தி ஃபுட் தான். ஸோ இதுல நிறைய வந்துட்டு நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு, பெனிஃபிட்ஸ் குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்களோட டயட்ல நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கணும். நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். ஸோ இது முதல்ல நம்ம வந்து ஸ்டீம் பண்ண வச்சுட்டு வந்துடலாம். ஸோ நான் இதை அப்படியே தான் ஸ்டீம் பண்ண வைக்க போறேன். ஸோ அடுப்புல வந்துட்டு இட்லி குக்கர் வச்சிருக்கேன். ஸோ அந்த இட்லி குக்கருக்கு மேல அப்படியே தான் வச்சு நான் ஸ்டீம் பண்ண போறேன். ஸோ இது வந்து கரெக்டாக ஸ்டீம் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 7 மினிட்ஸ் டைம் எடுக்கும் இது ஸ்டீம் ஆகிறதுக்கு. வேகிறதுக்கு. ஸோ நல்லா வேகட்டும். ஒரு 7 மினிட்ஸ் கழிச்சு அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நம்ம கொடுக்கறதுனால நீங்க இனிஷியலா ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஸ்வீட் பொட்டேட்டோவே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க எப்பயுமே நினைப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா அவன் லஞ்சுக்கு கூட கொஞ்சம் ஸ்வீட்டா கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷலான வீடியோன்னு கூட வச்சுக்கலாம் இந்த லஞ்ச் ரெசிபி. ஸோ அது வந்து வெந்துருச்சு. ஸோ அதை எடுத்துடலாம். நான் வந்து தோல் பீல் பண்ணாம வச்சிருந்தேன். அதனால இப்போ வந்துட்டு ஆறுனதும் நான் தோல் பீல் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வைக்கிறப்போ பீல் பண்ணிட்டு நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். நல்லா தோல் பீல் பண்ணிக்கிறேன். பீல் பண்ணிட்டு கிழங்கு ஒரு தடவை நான் சாப்பிட்டு பார்த்து தான் வந்து எப்பவுமே வியானுக்கு கொடுப்பேன். நல்லா அந்த மாதிரி பீல் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக அது டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத சூப்பரா இருக்கும். ஸோ எப்போ குழந்தைக்கு கொடுத்தாலுமே நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க.
நான் வந்து இத பீல் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போறேன். ஸோ நல்லா வெந்துருச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஸ்மாஷ் பண்றதுக்கு. இப்படி நல்லா நீங்க வந்துட்டு அந்த கிழங்க ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஹெல்தியா குடுக்குறதுக்கு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ குயிக்காவும் குடுக்கணும், ஹெல்தியாவும் குடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து நெறைய ரெசிபீஸ் ஆக்சுவலா அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நானும் வொர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வொர்க் பண்ற டைம்ல எனக்கு டக்குன்னு அவனுக்கு குடுக்குறதுக்கு ஏதாவது வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் குயிக்கா என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றது எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அண்டு நெறைய செர்லாக்ஸ் வீடியோ இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்றேன். ஸோ வொர்க் டைம்ல அவங்களுக்கு டக்குன்னு அத கஞ்சி மாரி வச்சு குடுக்குறதுக்கு ஹோம்மேட் செர்லாக்ஸும் அண்ட் இன்ஸ்டன்ட் செர்லாக்ஸ் வீடியோவுமே நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க மறக்காம. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நல்லா நான் வந்துட்டு இந்த மாரி ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஆனியன் எடுத்துக்க போறேன். ஸோ நான் வந்து 8 மந்த்ஸ்க்கு மேல இருக்கான் தம்பி அப்டின்றனால தான் நான் வந்து ஆனியன் எடுக்கிறேன். நீங்க அதுக்குள்ளேயே இருக்கிறான் அப்டின்னா 7 மந்த்ஸா இருக்கான் அப்டின்றப்போ, நீங்க வந்துட்டு ஆனியன் வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்றது ஓகே தான். ஸோ நான் வந்து அவனுக்கு குடுத்து பழகணும் அப்டின்றதுக்காக தான். ஸோ சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன். இது நல்லா குட்டி குட்டியா நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்க போறேன் அவனுக்கு. இப்டி வாயில தட்டு படணும். அவன் அந்த ஆனியனும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அவனுக்கு அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து கன்சிஸ்டன்சி வந்துட்டு கொஞ்சம் பெரிய பையன் ஆக ஆக அவங்களோட கன்சிஸ்டன்சி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் மைய அரைச்சு குடுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொர கொரன்னு, அதுக்கப்புறம் சாப்பாடே கொஞ்சம் லேசா மசிக்கிறது எல்லாமே மாறும் அந்த மாதிரி. ஸோ அதே மாரி தான் இந்த ஆனியனுமே நான் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி நான் சேர்த்துக்க போறேன். எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்தா தான் குழந்தைங்க ரொம்ப ஹெல்தியாவும் இருப்பாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல அவங்க எல்லாமே அந்த மாரி சாப்பிடுவாங்க. அதுக்காக என் குழந்தைக்கு இது பிடிக்கலன்னு நீங்களே அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இவ்வளூண்டு தான் ஆனியன் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த ஆனியன வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல குடுக்கறனால நான் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் நான் செய்றப்போ கொஞ்சம் அதிகமாவே நான் வந்துட்டு அவனுக்கு ஆட் பண்ணி செய்வேன். ஸோ இது கூட நான் வந்துட்டு இன்னொன்னு என்ன எடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம். ஸோ ஜீரகம் தான். ஸோ இது தொண்டையில சிக்காது, செய்யாது. ஸோ அவங்க வந்து ஈஸியா சாப்ட்டுருவாங்க. அவங்களுக்கு தொண்டையில சிக்கிரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இத நல்லா நீங்க வந்துட்டு ஒரு தட்டு தட்டிட்டு கூட இது பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்படி வச்சுட்டு தட்டுற கல் இருந்துச்சுன்னா, அத வச்சு சும்மா நீங்க லேசா அப்படி நசுக்கி கூட நீங்க வந்து குழந்தைக்கு வந்து குடுத்துறலாம். ஸோ எனக்கு ஆக்சுவலா பிரச்சனை இல்ல. அவன் வந்து சாப்ட்டுருவான். இது ஒண்ணும் அவ்ளோ பெருசா இல்ல, குத்துற அளவுக்கு. லேசா இந்த மாரி தட்டிட்டு, இத வந்து நீங்க இதோட ஆட் பண்ணிருங்க. ஸோ கொஞ்சமா ஆட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான். ஆட் பண்ணியாச்சு. ஸோ இத ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இத நல்லா வந்துட்டு ஒண்ணு சேர்த்துட்டேன். இப்ப நான் வந்து இதோட கொஞ்சமா வந்துட்டு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ கொஞ்சமா தான் ஆட் பண்ண போறேன். ஆ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டு, பக்கத்துல ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன். ஸோ ஹாட் வாட்டரோட சேர்த்து நான் அத மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊத்தி, ரொம்ப கெட்டியா இல்லாம ஓரளவுக்கு நல்ல சாஃப்ட் மாவு மாரி நல்லா பெனஞ்சு எடுத்துக்க போறோம். நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ற மாதிரி. ஸோ ஹாட் வாட்டர் ஆக்சுவலா கிழங்கு வந்து சூடா போட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் கூட பெருசா தேவைப்படாது. நீங்க நார்மல் வாட்டர்லயே போட்டுக்கலாம். நான் பீல் பண்ணாம போட்டதுனால சூடு ஆறுனதுக்கு அப்புறம் போடுறேன். அதனால தான் ஹாட் வாட்டர் ஊத்தி நான் இது பண்றேன். ஏன்னா, அப்பதான் கொஞ்சம் சாஃப்ட்டா வரும். 1 வயசு மேல இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்துட்டு, நீங்க வாட்டர் ஊத்துறதுக்கு பதிலா கொஞ்சமா நீங்க லேசா சூடு பண்ண பால் கூட ஊத்திக்கலாம். அது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். நம்ம வீட்ல காய்ச்சுற பால். நான் இது கூட கொஞ்சமா வந்துட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து கீ கூட ப்ரிஃபர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இது சப்பாத்தி மாரி தேய்ச்சிடலாம். ஸோ நார்மல் சப்பாத்தி மாதிரி தான். நார்மல் சப்பாத்தி மாதிரி நீங்க அப்படியே தேய்ச்சிடலாம். ஸோ நான் கொஞ்சம் ரொம்பயும் ஒல்லியா இல்லாம, ரொம்பயும் தடியா இல்லாம, ஏன்னா வேகணும் அப்படின்றதுக்காக ஒரு அளவுக்கு நீங்க மேட்ச் பண்ற மாரி தேய்ச்சுக்கோங்க. உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஷேப் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க அழகா ஷேப்பா கட் பண்ணி கூட நீங்க தேய்ச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த அளவுக்கு தடியில வந்துட்டு தேய்ச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தவால கொஞ்சமா எண்ணெய் இல்லைன்னா நீங்க நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊத்திட்டு அப்படியே 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க போறோம்.
ஸோ நல்லா சாஃப்டா வரும் இந்த சப்பாத்தி. ஸோ இந்த மாதிரி கட்டர் வந்து நான் ஆல்ரெடி வந்து தர்ஷித்துக்கு தேவைப்படும்னு வாங்கி வச்சிருந்தேன். ஸோ வியானுக்கு வந்துட்டு நான் ஒரு சப்பாத்தி தேய்ச்சிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து ஆசையா இருக்கு இந்த மாதிரி அவனுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட வேற எந்த ஷேப் இருந்தாலும் நீங்க வந்துட்டு தாராளமா வந்துட்டு குழந்தைங்களுக்கு சும்மா ஷேப்பா கொடுத்தோன்னா அது ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்கும். நான் வந்துட்டு இது சும்மா அந்த ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா நெய் ஊத்திக்கோங்க. நெய் ஊத்திட்டு இந்த மாதிரி அழகா ஃப்ளவர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை அப்படியே போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். சிம்ல வச்சுட்டு நீங்க நெய் போட்டுக்கலாம், பட்டர் இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில், நீங்க எது வேணாலும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்துட்டு திகட்டுமோ இல்லை சேராதோ ஆயில் ஐட்டம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா எதுலையாவது அது குக்கிங் ஆயில் சேர்த்து நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். ரவை எல்லாம் லேசா வறுக்கிறப்போ செய்யறப்போ நம்ம வந்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு கீ ஒரு பொட்டு அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்டே தான் வரும். ஸோ அது பாடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்றனால நீங்க இதுக்கு எண்ணெய் தேய்ச்சா அவனுக்கு சேராதோ அப்படின்லாம் நீங்க எதுவுமே யோசிக்க தேவை கிடையாது. ஸோ இது வந்துட்டு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஆக்சுவலா சப்பாத்தி கொடுக்குறோம், அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, மெல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி நீங்க எதுவுமே நினைக்க வேணாம். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு நார்மலா சப்பாத்தி செய்யாம ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு சப்பாத்தி பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலா நீங்க என் கையில இருக்கிறப்பே பார்க்கலாம் அது எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஈஸியா குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த சூ பண்ணி சாப்பிட்றதுக்கான தன்மை இருக்கனால ஈஸியா சாப்பிடுவாங்க. சப்பாத்தி ரொம்பவே ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த சப்பாத்தியும் அப்படிதான் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து சூப்பரா சாப்பிடுவான். ஸோ நான் வியானுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா செஞ்சு இன்னும் ஒரு 2 செஞ்சு வச்சுக்க போறேன் அவனுக்கு. நீங்க என்ன பண்றீங்க இங்க? நீ எதுக்கு சின்னுக்கு மம்மம் செய்யற? இவனே சேர்த்துடுங்க தங்க. வியான் வியான் இந்தா. வியான் ஒரு சப்பாத்தி எங்கடா போச்சுன்னு தேடிட்டு இருக்கான். இது வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப ஃப்ரீயா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நம்ம அதை கொடுத்துட்டா போதும், எப்படி நாசம் பண்ணாலும் ஒன்றும் பெருசா நாசம் பண்ண போறது கிடையாது. ஸோ வியானுக்குலாம் நான் அப்படியே இந்தாடான்னு சொல்லி கொடுத்துடலாம். அந்த பாரு அவங்க அண்ணன் இந்தடா ஆவு விட்டுறான்டா. ஆமா எங்க ஆவு விட்டுறான் பாரு. சரி சரி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா? 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ எப்படா என் குழந்தை இதை வந்து சாப்பிடும்னு நீங்க நினைக்கவே தேவை கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு பிச்சே காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டா இருக்கு நீங்க பாருங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்கு ஆக்சுவலா. ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சப்பாத்தி எல்லாம் கொடுக்க வேணாம், டைஜஷன் ப்ராப்ளம் வரும், ரொம்ப பாடி ஹீட் ஆகும், அந்த மாதிரி எந்த திங்ஸுமே உங்க மைண்ட்ல வேணாம். ஸோ கண்டிப்பா நம்ம டயட்ல நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு நம்ம சப்பாத்தியுமே குழந்தைங்களோட டயட்ல நம்ம கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். ஸோ சம்மர் டைம்ல கொடுத்தா ஹீட் ஆகும் அவனுக்கு அப்படின்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. வேணுமா? இந்த எடுத்து தரேன், 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள என் பெரிய பிள்ளை சாப்பிட்டுட்டே திரும்பியும் கேட்கறான். ஸோ கண்டிப்பா உங்க எல்லா குழந்தைங்களுக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். இந்த தம்பி ஊட்டினா போயிட்டான், அந்த நீ சாப்பிட்டு. ஸோ இது அவங்க நம்ம சேர்த்தது வந்து கொஞ்சமா இருக்கக்கூடிய வீட் தான் சேர்த்தோம். கோதுமை மாவு தான் கொஞ்சமா தான் சேர்த்தோம். ஸோ அது சேர்க்கறதுனால குழந்தைக்கு பாடி ஹீட் ஆக போறது கிடையாது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் பெருசா வரப்போறதும் கிடையாது. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான கமெண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என் பையன் வந்துட்டு மோஷன் போறப்ப வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போறான் மோஷனு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாளா குழந்தைங்க வந்துட்டு ஆக்சுவலா கண்டிப்பா ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும் குழந்தைங்க மோஷன் போறப்ப. ஸோ இவ்வளோ நாளா அவங்களோட ஸ்டூல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லிக்விடா இருந்திருக்கும்.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஃபுட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கவும், அதுவும் இல்லாமல் ஒரு 8th மந்த்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் டைப் ஆஃப் ஃபுட்டு கொடுக்குற இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து டைஜஷன்லாம் ஈஸியாக ஆயிடும். ஆனா அந்த ஸ்டூல் வந்துட்டு கொஞ்சம் சாலிடா வெளியே வர்றதுனால கொஞ்சம் அவங்க நீங்க பார்த்தாலே ஐயோ என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா தர்ஷித்துக்குமே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். நீங்க வேணா நீங்க டாக்டர்கிட்டே போய் கேட்டீங்க அப்படின்னா கூட அவங்களே வந்துட்டு அது நார்மலா இருக்கு, நார்மல் தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க வந்துட்டு தர்ஷித்துக்கு வந்து அப்படிதான் நான் போய் கேட்டிருந்தேன் ஆக்சுவலா. என்ன இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா போற மாதிரி அவன் போயிட்டு இருந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போய் அப்படிதான் கேட்டேன். ரொம்ப நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுமே. ஸோ இதெல்லாம் நார்மல் தான். ஸோ குழந்தைங்களோட ரியாக்ஷன் தான் மாறும். ஸோ அவங்கள போக போக சாப்பிடக்கூடிய அந்த சாலிடோட கன்சிஸ்டன்சி வந்து மாறுறதுனால அவங்களோட மோஷனும் ஆக்சுவலா வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ இதனால நீங்க பெருசா பயப்பட தேவை கிடையாது. அண்ணா தங்கமே என்ன வேணும்? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் கொடுத்து நீங்க வந்து சரி பண்ணிடலாம்.